வாங்க வாங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா போச்சு. See, Miss Gangabai, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே வம்பல மாட்டிட்டு இருக்கோம். நீங்க வெளிய போனீங்கன்னா உங்களை வச்சு என்ன பிடிச்சிருவாங்க. Come in. We're both sailing in the same boat. போட்டா? இப்பதான் கார்ல இருந்து தப்பிச்சு வந்தா அதுக்குள்ளேயும் போட்டு கப்பலுங்கிறீங்களே? இல்ல மிஸ் இது மிஸ், நான் மிஸ்ஸஸ். சாரி மிஸ்ஸஸ் கங்காபாய். கங்காபாய், உங்களுக்கு இங்க தங்குறதுல ஒண்ணு ஆட்சேபம் இல்லையா? கரும்பு திங்க கூலியான்னு கேக்குறா. இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க கசக்குமா? எப்படி இருக்கு வீடு? என் தம்பி, இது உங்க வீடு தானே? No, it's just a guest house. கெஸ்ட் ஹவுஸா? நான் உங்க ஹவுஸ்னு நினைச்சேன். அது யார் தம்பி கெஸ்ட்? உங்கள மாதிரி விருந்தாளிங்க வந்தா தங்கறதுக்கு நாங்க கட்டன ஹவுஸ். இந்த டம்ளர் ரெடி. அப்ப இது நம்ம வீடு தான். எங்க வீடு தான், பட் ஸ்மால் ஹவுஸ், சின்ன வீடு. பெரிய வீடு பெங்களூர்ல இருக்கு. பேரு மதன் மஹல். ஓ, மதன் மஹால். தாஜ் மஹால் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சிரிப்பு. தம்பி, நீங்க சிரிச்சா அப்படியே அஷ்டலட்சுமி சிரிக்கிற மாதிரி இருக்கு. பணக்கார கடை அப்படி மூஞ்சிலேயே தெரியுது. பணத்தினால தான் ப்ராப்ளம். that reminds me, நான் வேலைக்காரங்க எல்லாம் போக சொல்லிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் நம்மளே தான். அதுக்கு என்ன, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல இருந்து சொல்லிட்டு. ஏன் எதுக்கு? நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்க நம்ம மிஸ் சக்குபாய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது இல்லையே? மீனா? ஏன்டி மீன்? வஞ்சர மீன். நல்லா வைப்பா, பிரமாதமா வைப்பா. நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க தங்கறதுக்கு அதெல்லாம் நான் பாத்துட்டேன். எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் பாத்து வச்சுட்டேன். எங்களாலதான் உங்களுக்கு அனாவசிய சிரமம். not at all. என்னாலதான் உங்களுக்கு சிரமம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டிராமால மூட்டை கட்டி. அதெல்லாம் மூட்டை கட்டி பரன் மேல போட்டுட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இருங்க இருங்க, குடு குடு. இப்போ அம்மா. ஹாய். என்னடா மரியாதை இல்லாம பேசுறா? ஏண்டா இவனடா நீங்க சொன்ன ஆளு? இல்ல பாஸ், இந்த ஆளுக்கு ஒரு ஆள் இருக்கான் பாஸ். அந்த ஆள்கிட்ட நம்ம ஆளை காட்டினாக்க பாஸ், நம்ம ஆளை அந்த ஆளு வேற ஒரு ஆளோட சேர்ந்து தீத்து கட்டிடுவான் பாஸ். எத்தனை ஆளுங்கடா? ஏண்டா கும்பல் கூட்டுறீங்க? பாஸ், நமக்கெல்லாம் புரோக்கர் பாஸ். இதுக்கெல்லாம் கூட புரோக்கரேஜ் கமிஷன் எல்லாம் வந்தாச்சா? நான் பெத்த மகனே, இவனை நம்பலாமா? இது யாரு? உன் மகன் தானே? நீ நான் பெத்த மகனே. நீ பெத்த உன் பொண்டாட்டி தானே பெத்தாங்க. அதை நாங்க நம்பல. அது மாதிரிதான் இப்ப நான் முடிக்க போறேன்னா, நான் முடிக்க போறது இல்ல, எங்க தலைவர் முடிப்பாரு. நம்புங்க ஐயா, நம்பணும். பாஸ், வெயிட்டான பார்ட்டி, லாஜிக்கலே அடிக்கிறான் பாருங்க. இத பார், நம்ம கமிஷன் 10,000, நம்ம ஆளு காரியத்தை முடிக்க 50,000 ரூபாய் அட்வான்ஸ், மீதி லட்சம் அப்புறம். ஆளை கொன்னுட்டு கங்கையில அஸ்திய கரைச்சு பால் ஊத்தி புல் முளைக்கிற வரைக்கும் பார்த்து பாரு. நம்ம ஆளு தொழில் அவ்வளவு சுத்தம். 5 நாளைக்கு உங்களுக்கு லீவு சார். யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த பேப்பரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, எதிரையும் கையெழுத்து போட மாட்டீங்க. அதை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார். ரைட் சார் 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 ஒரு நிமிஷம். என் சொந்த விஷயமா நானா ஒத்துக்கிட்டா நீங்க ஏதோ பண்றேன்னு சொன்னீங்களே, அதை பண்ணீங்கன்னா? all that would be after 5 days of my holidays. Catch my point? நான் இன்னைக்கே புறப்பட்டு வரேன். இன்னைக்கேவா? எஸ். எப்படி சார் வரீங்க? கார்லயா? வேணாம் சார், ரொம்ப ரிஸ்க். எஸ் மிஸ்டர் அவினாசி. 5 minutesல நானும் பீமும் கார்ல ஏறி பெங்களூர் வரைக்கும் வர போறோம். Catch my point? இதுக்கு மேல கிளியரா சொல்ல முடியாது. So disconnect the phone and get off my back. என்னாச்சு? மதனகோபால் பெங்களூர் போறாரு. அது தெரியும். எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கேவா? எந்த பிளைட்? பிளைட் இல்லையா, காரு. எந்த காரு? எந்த காரு? அங்க கால் வெயிட்டிங். ஏய் ஏய், 500 ரூபாய் பணத்தை வாங்கினல்ல. ஏய் சா, டேய் வாடா. இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ள வெக்கேட் பண்ணி போயிட்டாரா? ரூம் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனா இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் அசிஸ்டன்ட் தான் போறாரு, அவரை கேட்டு பாருங்களேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கேவா? இன்னும் விளையாடுறீங்களா? டைமே இல்ல, எப்படியாவது துரத்தி காரியத்தை முடி. அவன் பெங்களூர் போயிட்டான், அப்புறம் அவன் மேல கையே வைக்க முடியாது. நந்தகோபால் சார் எங்களை தீர்த்து கட்டிடுவார். பணத்தை காரியத்தை முடி. 50,000 ரூபாய். கவலைப்படாத, நாளைக்கு காலையில மதனகோபால் மரணம்னு பேப்பர்ல போட்டோவோட செய்தி வரும். கண்டிப்பா வரணும். வரல, நாளை நீ பேப்பர்ல நீ க்ளோஸ் நியூஸ் வரும். ஜாகிரதை ஜாகிரதை. தலைவர்கிட்ட சொல்லி காரியத்தை முடிச்சிடறோம். போயா? நீ வேறையா?
தட்டிய ராட்சச மாதிரி ஒருத்தன் போறான் பாத்தியா போறான். அவன் கூட கார்ல செவப்பா கண்ணாடி போட்டுன்னு ஒருத்தன் போவான் கண்ணாடி அவன் தான் போட்டு. மதன கோபால் ரெண்டு ஆமா. பேரையும் என்ன சரி சரி இன்னைக்கு அவ எடுத்து பொண்ணு சொன்னா இந்த தலைவரை முழு பந்து குத்துட்டானுங்க பணத்தை எடுக்க திரும்ப கூட என்னப்பா என்னெல்லாம் பிளான் பண்ணப்பா வேணாம்னு சொல்றாருப்பா சிங்கப்பூர்ல போனா குட்டிங்க எல்லாம் தொட்டில போட்டு குளிப்பாட்டுவாங்களாம் இதெல்லாம் அனுபவிக்காம அப்பாவை சாவ சொல்றியா சொல்லுப்பா சாவ சொல்றியா கிழிஞ்சதுவா எப்படா போறான் பெங்களூருக்கு கார்ல ஐடியா வந்துருச்சு